லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனா கிளிக் பண்ணுங்க. அக்கா அக்கா, இன்னைக்கு நைட்டு மகாராஜ் வேற வருதுல. எங்க அம்மா நிறைய விதமான சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செய்யலையாக்கா? மகாராஜ் ரவா எங்களுக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் சொல்ல. ரஜம் மாதம் 27ஆம் தேதி மகாராஜ் வருது. நம்ம நைட்டு நோன்பு வைக்கிறோம். விஷயத்துல ஈடுபடணும், தொழுக நோன்பு அந்த மாதிரி. என்னன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆனா நீ சொன்னது கிடையாது. ரவணா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோ. விண்ணுலக பயணம். பயணம் அப்படின்னா வானத்தில் செல்லக்கூடிய பயணம். நான் சொல்றது கிடையாது. அப்ப ரஜப் மாதம் 27ஆம் தேதி நோன்பு நோக்க கூடாதா? என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். முதல்ல மகாராஜ் பயணம்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அவங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு கல்வியும் வழங்கப்படுது. கல்பு அவங்களோட இதயத்தை ஜம்ஜம் நீரால சுத்தப்படுத்துறாங்க. இதயத்தை சுத்தப்படுத்தி நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் விண்ணுலக பயணத்துக்கு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இதயத்தை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனாங்க. முத போனது மஸ்ஜிதுல் அக்ஸா. மக்காவில் இருந்த பள்ளிவாசல் பேர் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹரம். தடை செய்யப்பட்டது தானே அர்த்தம். இது மஸ்ஜிதுல் ஹரம் அப்படின்னா தூய்மையான பள்ளிவாசல். ஹரம் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்ற பள்ளிவாசல் இப்போ பாலஸ்தீன்ல தான் இருக்கு. பாலஸ்தீனுக்கும் சண்டை நடக்குது இல்லையா, அங்க இருக்கு. இறையச்ச உடைய பள்ளி அப்படின்னு அர்த்தம். மஸ்ஜிதுல் ஹரம் யார் முத கட்டினான்னு தெரியுமா? கூட தெரியாது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே கட்டினது? இல்ல, முதலில் மஸ்ஜிதுல் ஹராம கட்டினது ஆதம் நபி தான். இந்த பள்ளிவாசலை கட்டின 40 வருஷம் கழிச்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க. யாரு கட்டினா? ஆதம் நபி தான். ஓ அப்படியா? விண்ணுலக பயணத்துக்கு போறாங்க. அதுவும் புராக் அப்படின்ற ஒரு வாகனத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அதான புறாக்கு. வாகனம் அப்படின்றது கோவேரிய கழுதையோட பெருசாகவும் குதிரையோட சிறுசாகவும் இருக்கும். வேகமா போகக்கூடிய ஒரு வாகனம். அவர்கள் அது மீது ஏறும் போது அது ரொம்ப முரண்டு பிடிச்சிச்சான். அவர்கள் சத்தம் போடுறாங்க. இது யாரு தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அந்த வாகனம் அமைதியாயிடுச்சு. அப்படின்ற வாகனத்துல ஏறி மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போறாங்க. போய் அங்க இருக்கிற நபிமார்கள் அனைவருக்கும் ஒரு இமாமா இருந்து தொழுக வைக்கிறாங்க. நபிமார்கள் அனைவரும் அங்கதான் இருந்தாங்களா? இப்படி இருக்குன்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு எடுத்து காட்டுறான். அப்படியா? அவங்க அங்கிருந்து விண்ணுலக பயணத்துக்கு போறாங்க. அங்க ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு காவலாளி இருப்பாங்க. அப்போ காவலாளி பார்த்து கேட்குறாங்க, இவங்க யாரு? அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிச்சானா இவங்களை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அல்லாஹ் அனுமதிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அல்லாஹ் அனுமதிச்சுட்டான் அப்படின்னு சொன்னது பிறகுதான் உள்ள விடுறாங்க. முதல் வானத்துல யாரை பார்க்கறாங்க? பார்த்தாங்க. வானத்துல ஆதம் நபியை தான் பார்த்தாங்க. இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. அங்கேயும் அது மாதிரிதான் கேள்வி கேட்கப்படுது. இது மாதிரி எல்லா வானத்துலயும் அது மாதிரிதான் கேள்வி கேட்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அல்லாவே பாக்குறாங்க. என்னது, அல்லாஹ்வை பார்த்தாங்களா? அல்லாஹ்வை தான் நேரடியா பார்க்கல, ஒரு திரைக்கு அப்பால் பட்டு பார்த்தாங்க. அவங்களாம் நேரடியா பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல அல்லாஹ்வை நம்ம நேரடியா பார்க்க முடியாது. அப்புறம் அங்கிருந்து போய் சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க. சொர்க்கத்துல நிறைய ஏழை மக்களை பார்க்குறாங்க, நரகத்துல நிறைய பெண்களை பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க, இப்ராஹிம் நபியோட இருந்த அவங்களுடைய மக்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் 50 வேளை தொழுகையை கடமையாக்குனான். மூசா நபிட்ட வராங்க. மூசா நபிட்ட இது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்குறாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் போய் பார்த்தேன், அல்லாஹ் 50 வேளை தொழுகையை கடமையாக்கியிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது மூசா நபி சொல்கிறாங்க,
50 வேளை கடமை தொழுகையா, அதெல்லாம் உன் சமுதாயத்தினர் தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மூசா நபி சொல்கிறாங்க, நீ போய் அல்லாட்ட குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முகமது நபியும் போகிறாங்க, அல்லாட்ட குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அல்லாட்ட கேட்கும் போது 45 அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே மறுபடியும் மூசா நபிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் 45 கடமை ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் மூசா நபி சொல்கிறாங்க, அதெல்லாம் உம்மத்தினர் கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மறுபடியும் போய் அல்லாட்ட குறைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நமக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. மறுபடியும் போய் எனக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதுக்கும் மூசா நபி சொல்கிறாங்க, இல்லை அதையும் உம்மத்தினர் தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மேலேயும் நான் அல்லாஹ் கிட்ட போய் கேட்க வெக்கப்படுறேன், என்னோட உம்மத்தினருக்கு 5 வேளை தொழுகை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொழுகையா? சுபஹானல்லாஹ், 5 நேரம் தொழுகையே நம்மளால தொழுக முடியல, இதுல 50 நேரம் தொழுகையா? அல்லாஹ் நேரம் கொடுத்துருந்தா நம்மளாலலாம் கொடுத்துருக்காது. விண்ணுலக பயணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பூமிக்கு வராங்க. மஸ்ஜித் அக்ஸா அப்படின்ற இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்களால நம்ப முடியல, சரியான ப்ரூஃபும் இல்லை. அதனால் எப்படி நீங்கள் போனீங்க, அங்கே எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நான் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறான், அந்த மஸ்ஜித் அக்ஸா இந்த தோற்றத்தில் இருக்கும், இப்படி வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணுறான். அதான் நபிசாசம் அவர்கள் இப்படி இப்படி இருக்கும், வாசல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மஸ்ஜித் அக்ஸா அப்படின்ற பள்ளிவாசலில் இருக்கிற மக்கள், ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கே இருக்க காஃபிர்கள் நம்பலை, ஆனால் முஸ்லீம்கள் நம்பினாங்க. இதில் படிப்பு என்ன தெரியுது அப்படின்னா, நபிசாசம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தை சிறப்பித்து சொல்லவும் இல்லை, அங்கே தொழுகணும்னு சொல்லலை, நோன்பு வைக்கணும்னு சொல்லலை. ஸோ குட்டீஸ், நீங்களும் நோன்பு வைக்க வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் சென்றாங்க. அந்த மெஹராஜ் பயணம் என்பது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு அப்புறம்தான் 5 வேளை தொழுகை ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கடமையாக ஆக்கப்பட்டது. மேலும் 5 வேளை தொழுகிறனால 50 வேளை தொழுகைக்கான நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் 5 வேளை தொழுகையை நாம் விடாமல் தொழுகுவோம். மேலும் மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த இரவுக்கு என்று தனியாக சிறப்பிக்கக்கூடிய எந்த ஒரு தொழுகையோ அல்லது நோன்போ கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இந்த நாளை சிறப்பித்து விதமாக நோன்பு மற்றும் தொழுகை நடத்துகிறாங்க. இது ஒரு பிதாத்தான காரியம். அதனால் இது மாதிரியான பிதாத்தான காரியங்களிலிருந்து விலகி சுன்னத்தான காரியங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.